ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் எஃப்ஜே பைத்திய மாதிரி கத்திட்டு இருந்தான். நான் பேசுவேன்னு சொல்லிட்டு ஒரு 10 தடவை அதே சொல்லிட்டு இருந்தான். ஸோ என்னடா ஆச்சு இவனுக்கு அந்த மாதிரி இருந்தது. பிக் பாஸ் வந்து ஹவுஸ்மேட்ஸை வந்து லிவிங் ஏரியாவில் கூப்பிட்ருக்காங்க. எதுக்குன்னா அந்த டான்ஸ் மேரத்தானோட செகண்ட் பார்ட். ஸோ இதில் வந்து இப்போ ஆக்டிவிட்டி ஏரியாவில் தான் வந்து இந்த போட்டி நடக்க போகுது. ஏன்னா வெளியே மழை பெய்யுது. இந்த 3 டீமில் இருந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 பேர் வந்து ஒரு டீமில் இருந்தோம், மீதி வந்து 2 பேர் மற்ற டீமில் இருந்து வந்து போகணும். ஸோ இது யார் போகணுன்னு சொல்லிட்டு, அது எந்த டீம் முதல்ல போகணுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் செலக்ட் பண்ண சொன்னாங்க. அதுக்கு பாரு என்ன சொன்னாங்கன்னா, பாரு கமரிதெல்லாம் வந்து என்ன சொன்னாங்க, 5 பேர் வந்து விக்ரம் டீமில் தானே இருக்குது, ஸோ அதனால் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து எஃப்ஜேக்கு வந்து அது என்ன நீ அப்படி சொல்கிற 5 பேருன்னு சொல்லிட்டு எழுந்து கத்த ஆரம்பித்தான். அதுக்கு வினோதெலாம் வந்து கத்தாதட எஃப்ஜேன்னு சொன்னால் நான் மட்டும்தான் கத்துறேன்னா வேறு யாரும் கத்தலையான்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ கமருதீன் வந்து ஏதோ சொல்ல வந்தார், அது சொல்கிறதுக்கு கூட எஃப்ஜே விடலை. நான் பேசுவேன்னு சொல்லிட்டு லூஸு மாதிரி கத்திட்டுருக்கான். அதுவும் ஒரு தடவை 2 தடவை இல்லை, இந்த வேர்டு வந்து லூப்லேயே வந்து போயிட்டே இருந்தது. ஸோ எஃப்ஜே தான் கிளியராக சொல்லியாச்சு, நான் 70 நாள் வரைக்கும் தான் பிளான் பண்ணேன், அவ்வளோதான், இதுக்கு மேலெல்லாம் வந்து எனக்கு இருக்கணும் அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்து இந்த கேம்லாம் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஆளுங்களை வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே வைக்கிறீங்க பிக் பாஸ்? அவனுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்கிறானே, வெளியே அனுப்பிச்சி விடுங்க. யார் வேணான்னு சொன்னால் நல்ல கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து வெளியே அனுப்பிட்டு பிரவீனெல்லாம் அனுப்புறதுக்கு பதிலாக எஃப்சி அனுப்பியிருக்கலாம். இதெல்லாம் நாம் கேட்டால் நாங்கள் வந்து ஓட்டிங்ஸ் எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து வெளியே அனுப்புவோம். ஆமாம், அப்படியே உண்மையாக நடிக்காதீங்க, அது மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த சண்டைக்கு நடுவில் வந்து கானா வினோத் வராரு, ஏன்னா அவர் தலை தானே. பிக் பாஸ் வேறு ஒரு கேள்வி கேட்டுட்டு ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் இவன் வேறு பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்கான். ஸோ கானா வினோத் வந்து கத்தாதுடான்னு சொல்லிட்டு கானா வினோத் எஃப்சி ஒரு சண்டை. விக்ரம் அட்வைஸ் பண்ண போகிறாரு, ஏன் எஃப்ஜே இப்படி கத்துற, நீ வந்து சொல்கிறது கேளு முதல்லன்னு சொல்லிட்டு விக்ரம் போய்ட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. யார் சொன்னாலும் எஃப்ஜே வந்து கேட்க மாட்டான். எஃப்ஜேக்கு கோவம் வந்துடுச்சு, அவ்வளோதான், மாமாவுக்கு கோவம் வந்துடுச்சு, அந்த மாதிரி தான் வந்து எஃப்ஜே பண்ணுவான். ஸோ அவன் பண்ணுறது என்ன பண்ணுறான்னு நமக்கு புரியாது. இந்த மாதிரி சைக்கோ கேஸ்லாம் எதுக்கு பிக் பாஸ் வீட்டில் இருந்தால் நான் கேட்குற மக்களே. இவனுக்கெல்லாம் யார் இந்த அளவுக்கு ஓட் பண்ணி சேவ் பண்ணுறாங்க, அதுதான் எனக்கு புரியல. எஃப்ஜேக்கு அந்த வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு வேலைன்னு சொல்கிறது பாருவை குறை சொல்கிறது. பாரு எங்கேயாவது வந்து சண்டை போட்டால் அவளுக்கு ஆப்போசிட்டாக வந்து, இல்லைனா பாருக்கு வந்து நல்லா வண்டியாக வந்து பேச தெரியும் அவனுக்கு. அதுக்கப்புறம் பொண்ணுங்க கூட சுற்றுறது, இந்த ஒரு வேலையை மட்டும்தான் வந்து அங்கே பண்ணிகிட்ருக்கா, வேறு எதுவுமே பண்ண மாட்டான். இந்த சண்டை முடிஞ்சுட்டு திவ்யா வந்து எஃப்ஜே கிட்ட, என்ன எஃப்ஜே நீ வந்து எதுக்கு இப்படி கத்துன, நாங்கள்லாம் வந்து உன் மேலே அக்கறை இருக்கிறனால தானே வந்து கேட்குறேன், நீ கோவத்தை கம்மி பண்ணிடா எஃப்ஜே. ஆமாம், எஃப்ஜே அப்படியே தங்க கட்டி அவன் வந்து இந்த கோவம் மட்டும்தான் அவனுக்கு மைனஸாக இருக்குது. அப்படி வழியாறாங்க திவ்யா போயிட்டு. அதுக்கு அடுத்தது ஆதரவு, இந்த டாஸ்க்கு கேன்சல் ஆகிடுச்சு. இந்த டாஸ்க்கு அப்புறமேட்டு ஆதரவு வந்து சொல்கிறாங்க, உன் மேலே அக்கறை இருக்கிறதுனால தானே எஃப்ஜே நாங்கள்லாம் வந்து சொல்கிறோம். எனக்கு புரியல, எஃப்ஜே மேலே அக்கறை இருக்கிற அளவுக்கு அவன் என்ன பண்ணி கழிச்சிட்டான். இது எப்படி இருக்குன்னா, ஒரு சைடு வந்து பாரு வந்து என்னதான் நியாயம் சொல்ல வந்தாலும் அவங்க வந்து பேசினாலே வந்து ஒன்று கலாய்ப்பாங்க, இல்லை கிண்டல் பண்ணுவாங்க, கேவலமாக பேசுவாங்க. ஓகே, இந்த சைடு எஃப்ஜே சைடுனா எஃப்ஜே இப்போ கத்தாதடா அந்த மாதிரின்னு சொல்லிட்டு பேம்பர் பண்ணி அப்படியே உட்கார வச்சுருவாங்க. ஏன்னா எஃப்ஜே வந்து அந்தளவுக்கு நல்லவன் வல்லவன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இல்லை.